சௌத்ரி அவர்களுக்கு வழங்கியூட்டி அஞ்சலி செலுத்துகிற வகையில் திரையுலகத்தின் சார்பாக 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டு அண்ணன் கலைப்புலி ஜான் அவர்கள் நினைவாஞ்சலி உரை. துன்பமும் துயரமும் ஒரு சேர சேர்ந்த அரங்குநிகர் தயாரிப்பாளர் சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, ஆர்பி சௌத்ரியுடைய மறைவு திரையுலகுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஒரு 10 தினங்களாக அவர் மறைவுக்கு முன்னால் 10 தினங்களாக அவரை சந்திக்க வேண்டும், சந்திக்கின்ற என்னவோ என்னுடைய எண்ணங்கள் ஓட்டங்கள் அவரை சுற்றியே வந்து கொண்டிருந்தது. தம்பி சதீஷ்வாமியிடம் சொல்லி கூட நம்ம போய் பார்க்கண்ட அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய திரையுலகுக்கு அவருடைய பங்களிப்பு வந்து மிக மிக அவர் அந்த மீசியை முறுக்கினா என்கிட்ட பேசுகின்ற பாங்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட வந்து ஜீவாவுடைய அவருடைய எண்ணம் வந்து ஜீவாவை என் படத்தில் பண்ண வைக்கணுன்ற ஒரு எண்ணம். அது சம்பந்தமா அவர் ஒரு டைலாக் கூட என்கிட்ட சொல்லுவார். இந்த பகலவன் படத்துல உசுருடா உசுரு மசுருன்னு ஓங்கி அடிச்சு மாறல அடிச்சு அந்த டைலாக் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவருடைய எப்போதும் பார்த்தாலும் ஒரு அதாவது இரு கடலில் புன்னகை சேர்த்து மலர்கண்ணால் வரவேற்கும் ஒரு தனி பாங்கு அவருடைய பாங்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருடைய குடும்பத்தினருக்கு என்றென்றும் திரையுலகம் என்றும் துணை நிற்கும். நன்றி. மறைந்த சிறந்த தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி சார் அவரை வந்து எனக்கு வந்து நான் வந்து முதல் படம் எடுத்ததுலேருந்து எனக்கு தெரியும். என்னப்பா வந்து ஓவர்சீஸுக்கெல்லாம் கொஞ்சம் படங்கள்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நான் அவர் கூட நிறைய வந்து இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து கதையில் அவர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவார். எல்லா மொழிகளிலையும் வந்து வெற்றி படங்கள் எடுத்திருக்கிறாரு. தமிழில் பார்த்தீங்கன்னா புது வசனத்தில் ஆரம்பித்து லிஸ்ட்டை சொல்லிட்டு போனால் அவ்வளோ பெரிய லிஸ்ட் நான் படித்து பார்த்தேன். நான் இவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. எல்லா லாங்குவேஜ்லையும் படம் எடுத்திருக்கிறார். அந்த ஆர்பி சௌத்ரி சார் எப்போவுமே வந்து அவர்கிட்ட ஒரு புன்சிரிப்பு அண்ட் அவர்கிட்ட போனால் டெஃபினட்டாக வந்து நல்ல அட்வைஸ்லாம் கொடுப்பாரு. அதுதான் வந்து அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல குவாலிட்டி. சமீபத்தில் வந்து டிடிடின்னு ஒரு படத்தில் ஒரு ப்ரீவியூ ஷோ வந்து பார்த்துட்டு வெளியே வந்தோடனே தான் நான் ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்த்தேன். இப்போ சௌத்ரி சார் சொன்னார், இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் பார்த்து பண்ணுங்க சார், இப்போ சினிமா வந்து ஒரு மாதிரி இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணார். அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? அது நல்ல மனிதர். அவரோட இழப்பு வந்து திரையுலகுக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கும் பெரிய இழப்பு. அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்க முடியாத நட்பு. அதாவது 85 நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அவர் நான் சந்திக்கிறது 85. 85 நான்
மர்தன் ஒரு ஹிந்தி படம் அமிதாப் பச்சன் படத்தை வாங்கியிருந்தேன், என்டையர் சவுத்துக்கு வாங்கியிருந்தேன். அப்போ மீரா சார் பக்கத்தில் எங்கள் ஆஃபீஸ், அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ். சௌதரி அந்த படத்தை வந்து அப்போ எனக்கு பழக்கம் இல்லை, அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னை மீட் பண்ணுறாரு சௌதரின்னு சொல்லிட்டு. கேள்விப்பட்டு இருக்குன்னே தவிர அப்போ ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போது நான் சௌதரி என்ன நான் நினச்சேன் தெலுங்குக்காரர் தான் போல இருக்குன்னு முதல்ல அவர்கிட்ட தெலுங்கில் பேசினேன். இல்லை நான் வந்து மாறுவேடு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆனோம். கூட ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தார். அந்த படத்தை வந்து சிட்டிக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா வந்து சிட்டிக்கு கேட்டார். நான் சொன்னேன் நீங்கள் என்ன விலை வேணும், அந்த விலைக்கு வாங்கியிருக்கேன், சவுத் என்டையர் சவுத் 28 லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், நீங்கள் என்ன விலை கொடுக்குறீங்கன்னா டீசெண்டான ஒரு விலை கொடுத்து ஒன்றும் பார்கெனே கிடையாது. அவர் சொன்னார். அப்போ கூட என் கூட வந்திருக்காரு, அவருக்கு தான் இந்த படத்தில் இன்ட்ரெஸ்ட்டு, அதனால தான் இந்த படத்தை நான் சிட்டி வாங்கணும்னு சொல்லி வந்தேன்னு சொல்லிட்டு. அதாவது அப்பத்திலேருந்து எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், அவர் எந்த படம் பண்ணாலும் சரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாலும் சரி தொழில் ரீதியில் பார்ட்னர் இல்லாமல் அவர் இது வந்து தொழில் பண்ணதே கிடையாது. அவர் சக்ஸஸுக்கே மெயின் காரணம் வர்ற லாபத்திலையும் நஷ்டத்துலையும் வந்து கூட 4 பேர் இருக்கணும், இருந்து தொழில் பண்ண பிரச்சனை கிடையாது, ரிஸ்க் இல்லாமல் கடைசி வரல ஒரு ஹாப்பியாக ஜாலியாக இருந்ததுக்கு காரணம் அது ஒரு முக்கியமான காரணம். எல்லாரோட அதாவது மனசுல எந்த கல்மஷம் இல்லாம அன்பா பேசுவார். அந்த சிரிப்பிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அந்த அளவுக்கு சினிமாவை நேசிக்கிற ஒரு ஆளு. தியாகராஜன் சொன்ன மாதிரி கதைன்றதை அவருக்கு கேட்டாருன்னு சொன்னா கிராஸ்பிங், அதாவது இந்த கதை ஓடாது, இதுக்கு யாரு போடலாம். அதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்டுங்க போட்டு பண்றதில்ல, அவருக்கு ஒரு பட்ஜெட்ல பண்ணணும், அந்த பட்ஜெட்டுக்குள்ள இந்த கதை அடங்குமா. அதனால்தான் அவர் நிறைய புது டைரக்டர் போட்டதுக்கு காரணமே கண்ட்ரோல்ல இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு டைரக்டர் பற்றி நம்ம சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் நமக்கு தெரியும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரும் கேட்கறது இல்லை. உதயகுமார் மாதிரி நல்ல டைரக்டருங்கெல்லாம் இப்போ இல்லை. அதனால அவருடைய கணிப்பே வந்து அருமையான ஒரு கணிப்பு. அப்போ நான் அடிக்கடி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் மீட் பண்ண, அதுக்கப்புறம் செகண்ட் மீட்டிங் வந்து புது வசந்தம் அது ரெடி ஆயிடுச்சு, காப்பி ரெடி ஆயிடுச்சு. சவேரா ஹோட்டலில் இப்போ கீழே பிரிவியூ தேட்டர் ஒன்று இருக்கு, உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தேட்டரில் தான் படம் போட்டார். படத்தை நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அது February 2 நினைக்கிறேன். எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு கேட்டால் தான் யோசனை பண்ணிட்டு இருக்கு. அப்போ நான் சஜஸ்ட் பண்ணேன், இப்பெல்லாம் பண்ணாதீங்க, பெஸ்ட்டு நீங்கள் ஏப்ரலில் பண்ணால் பெட்டராக இருக்குன்னு. எப்போ 90ல் புது வருஷம் 90ல் அதே மாதிரி April 14 படம் ரிலீஸ் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட். நேற்று கூட விக்ரமன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன லைஃப் கொடுத்தது அவரு தான், சௌதரி சார் தான். விக்ரமன், KS ரவிக்குமார் இப்படி போன்ற நல்ல நல்ல டைரக்டருங்கெல்லாம் இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் அவர் வந்து இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அது ஒரு அவர்கிட்ட இருக்கிற தன்மை என்னடான்னா புது ஆளுங்களை வந்து உருவாக்கணுன்றது தான். அதே நேரத்தில் எல்லா படங்களும் சக்சஸ்ஃபுல்லான படங்களை தான் செலக்ட் பண்ணுவார். பல முறை வந்து அவர் இந்த சங்கத்துக்காக சந்திக்கும் போதெல்லாம் கேட்பாரு, ஏன் சும்மா தொழில் நல்லா பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாம போய் சங்கத்தில் உட்காந்துட்டு நேரத்தை வீணாக்குறேன். நான் ஒரு வர சொன்னேன், ஒரு வாட்டி நீ ஆஃபீஸ் பேரராவா, நானும் KRP சாரும் கூப்பிடுவோம். அது வெறும் திறமைசாலி மட்டும் இல்லை, ஒரு அதிர்ஷ்டசாலி கூட. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா வெறும் நடராஜனுக்கு தெரியும், காட்சி ஆடும்போது பார்த்தோன்னா அவர் தான் ஜெயிப்பாரு. அதாவது அவருடைய திறமை மட்டும் இல்லை, அதிர்ஷ்டசாலின்ற மாதிரி எந்த எது தொட்டாலுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து சௌதரி சாருடைய நல்ல மனசு, நல்ல எண்ணம். அந்த நியூஸ் கேட்கும்போது அந்த எலெக்ஷன்ல வந்து எல்லாருமே டிவி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டிவி பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் இடத்துல இந்த செய்தி வந்து ஷாக் ஆச்சு. உண்மையா இருக்குமா என்ன என்ன யாரு கேட்டாலும் செய்தியே கிடையாது, ஜீவாவுக்கு பண்ணியிருக்காங்க, ஜீவா கிடைக்கல, யாருமே லைன்ல வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையில இது நமக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசரு, நல்ல நண்பர். இந்த இழப்பை வந்து ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. எல்லாம் உள்ள இறைவன் வந்து அவர் ஆன்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு வந்து எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. ஒரு நல்ல மனிதரை நம்ம எழுந்துட்டோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே, நன்றி. தயாரிப்பாளர் அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும், அவருக்கு என்னெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அவர் எவ்வளவு தைரியமானவராக இருக்கணும், வியாபாரத்தில் எப்படி நுணுக்கங்கள் தெரிஞ்சு இருக்கணும், அதற்கெல்லாம் உதாரணமானவர் RB சௌத்ரி அவர்கள். சொன்ன மாதிரி முதல்ல வந்து நியூஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வருது. வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய பல விஷயங்கள் பொய்யாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த நியூஸும் பொய்யா இருக்கக்கூடாதான்னு நினைச்சுக்கிட்டு பதப்பதப்போட
வேற ஒரு கான்டாக்டை பண்ணால் அது உண்மைன்னு சொன்னாங்க. ஆடி போயிடுச்சு. ஏன்னால் கிட்டத்தட்ட தினசரி பீச்சில் மீட் பண்ணுவோம். அப்படி ஒரு பந்தம். அங்கே வாழ்க வளருக நான் சொல்லுவேன், அதுக்காக வாழ்க வளரும் பாரு, உடனே போய் காஃபி சாப்பிடுவோம். இப்போ உள்ள இண்டஸ்ட்ரியினுடைய இதை பேசுவோம். மிகச்சிறந்த மனிதர் சார், மிகச்சிறந்த மனிதர். நான் சொன்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு என்னதான் தேவையோ அவ்வளவையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டவர். நாம் அவருக்கு அவருடைய நினைவாஞ்சலியாக என்ன பண்ணணும்னா ஒருத்தரும் அவர் மாதிரி இருக்க முயற்சி பண்ணணும். அது பண்ணாலே அவருக்கு நாம செலுத்தக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு ஃபாலோ பண்ணணும் இல்லையா. ஒருத்தர் விட்டுட்டு போயிருக்காரு, அதாவது அல்பாயுசில் போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சிறு. பட் இது அகால மரணம் சார். இது ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, அது இதுன்னா மைண்டு ப்ரிப்பேர் ஆகும். முந்தான வரைக்கும் பேசிட்டு இருந்தார், நேற்று பேசிட்டு இருந்தார். அவர் மணி இந்த மணி சொன்னார், வந்துட்டு போய் சிஎம் அவர்களை மறுநாள் பார்க்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னுட்டு சொல்லிட்டு இருந்தார். அது மாதிரி அகால மரணம் அடைஞ்சிட்டார். நம்ம எல்லாம் அவருடைய குடும்பம் அவருடைய இழப்பு ஜீவா உங்களுக்கெல்லாம் நாங்கள் யாருக்கிட்டே சொல்ல முடியாது. இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் உங்க கூட இருக்கோம். அவருடைய புகழ் வாழ்க வளர்க. நிறைய எங்கள் தொழிலாளர்களை, நிறைய கலைஞர்களை உருவாக்குனவர், நிறைய பேருக்கு வேலை கொடுத்து தொழிலாளர்களை வாழ வச்ச தெய்வம் அவர். ஸோ அவர் இழப்பை இழந்து வாடும் ஒரு குடும்பத்தினருக்கு எங்கள் பெப்சி சார்பாக ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். குட் ப்ரொடியூசர், good distributor, and a good friend of mine, and a good advisor for me. Thank you. ஆர்பி சௌத்ரி சார் நல்ல ஒரு பெரிய லெஜெண்டு. அவர் மற்ற எல்லா தயாரிப்பாளர்கள் மாதிரியும் நம்ம சொல்லிட முடியாது. அவர் முதல்ல நான் இந்த ஆலயம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் என்னுடைய முதல் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே நான் போய் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு இங்கிலீஷ் படம் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் 89. அப்போ நிறைய அட்வைஸ் எல்லாம் எனக்கு பண்ணார். அதே ஆஃபீஸில், சின்ன ஆஃபீஸ், அது பியூட்டிஃபுல்லான ஆஃபீஸு. அங்கே ஒரு மலையாள படம் அப்போ எடுத்திருந்தார். அந்த பேனர் ஒன்று இருக்கும் அந்த கார்னரில். அப்புறம் நல்ல தமிழ் படம் ஒன்று எடுக்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ நான் கூப்பிடுறேன் உங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ இருந்து எனக்கு அவரை தெரியும். அப்போ எப்படி பழகினாரோ அதே மாதிரி நான் ஒரு 100வது படம் எடுத்துடணும் உதயகுமார், அதான் என்னுடைய லட்சியம். இப்போ அது 100 பண்ணிட்டேன்னா ஓகேன்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு தம்பி ஜீவாவோட அந்த வெற்றி விழாவில், அந்த படத்தோட வெற்றி விழாவில் பேசும்போது என்னோட பேசிட்டு இருந்தார். ரொம்ப என்டர்பிரைசிங் பர்சன் அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு, வாய்ப்பு கூட நீதான் படம் பண்ணிட்டிய, நான் முதல் படம் பண்ணிட்டு படத்திட்டு அதுக்கப்புறம் நான் போன நீதான் படம் பண்ணிட்டிய, நான் புதுசா படம் பண்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் பாரு. உண்மையா ஓப்பனா பேசக்கூடிய எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அவர் 99 படம் பண்ணதுனால நம்ம ஜீவா, சுரேஷ், ரமேஷ் உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அந்த இழப்பு அது ஆட்டோனா தீவிரத்தை தரக்கூடிய ஒரு இழப்பு தான் நிச்சயமா. ஏன்னா இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் பண்ணியிருப்பாரு, ஒவ்வொரு நாளும் என்னென்ன அட்வைஸ் பண்ணியிருப்பாரு, ஒவ்வொருத்தரும் நீங்க எப்படி வளரணும், எப்படி இருக்கணும்னு எவ்வளவு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் மறக்க முடியாத விஷயமா இருக்கும். பட் ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அவர் 99 படம் மட்டும் பண்ணல, 99 வருஷங்கள் வாழ்ந்திருக்காருன்னு நீங்க மனசு திருப்தியா நினைச்சுக்கலாம். அந்த ஒரு படம் 100வது படத்தோட அந்த தயாரிப்பை நீங்க எல்லாரும் சேர்ந்து 3 பிரதர்ஸும் சேர்ந்து பண்ணணும். அதுக்கு தயாரிப்பாளர் சங்கமும் இயக்குனர் சங்கமும் என்டையர் பெப்சி அமைப்பும் உங்களுடைய துணை இருக்கும். அப்பாவுடைய ஆசையை நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்ற நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். அவருடைய இழப்பை நினைத்து வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு அவருடைய சாதனையை நீங்கள் 3 பேரும் தொடர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஒவ்வொரு தடவையும் சௌத்ரி சாரை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக பேசுவார்.
பெரியவங்க சின்னவங்கிற ஒரு இது இருக்காது, எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் பழகுவார். அவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் துணைத் தலைவராக பதவி வகித்தவர். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நம்மளும் ரொம்ப அவரோட இதை மறக்க முடியாத ஒரு இழப்பு தான் சினிமாவுக்கு. ஸோ நான் சார்ந்துள்ள தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் சார்பிலும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் உறுப்பினர் முறையிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர்பி சௌத்ரி சாருக்கு தயாரிப்பாளர் சிகரம் அப்படின்னு சொல்கிறத விட அதை தாண்டி சொல்லலாம். இவங்க சென்னை செங்கல்பட்டு அசோசியேஷனுடைய உறுப்பினர் என்ற வரையில் எங்கள் சங்கம் மிக பெருமை அடைகிறது. உண்மையாலுமே நான் அவர் கூட ஒரு சாதாரணமாக ஒரு 10 முறை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். நம்ம தயாரிப்பாளராக எல்லோரும் இருக்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் அவர் தான். சத்தியமாக நான்லாம் ஒவ்வொரு நாளும் எப்போயாவது ஒரு நாள் அவரை நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதனால் இதை எந்த வகையிலும் நமக்கு மிகப்பெரிய இழப்பு தான் தயாரிப்பாளருக்கு. நான் ஒரு மிகச்சிறந்த மனிதர், ஃபஸ்ட்டு நான் அவர் அப்படி தான் சொல்லுவேன். அந்த மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர். ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாலே உடனே கொடுப்பாரு. அந்த அளவு ரொம்ப பந்தா இல்லாமல் யாருக்குனாலும் சரி உதவி பண்ணணும்னு நினைப்பாரு. எங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே சங்கங்கள்லாம் சேர்ந்து அவரை நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். அடுத்த கட்டம் நம்ம எப்படி இந்த இண்டஸ்ட்ரியை நடத்துறது, அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் பேசுனது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி தான். அவர் சொன்னார் எப்படி படம் எடுக்கணும், ஏன் எடுக்கக்கூடாது, எப்படிப்பட்டவங்கலாம் படம் எடுக்கணும், இது மாதிரிலாம் படம் எடுக்காதீங்க, கடன் வாங்கி படம் எடுக்காதீங்க அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் அவர் பேசும்போது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், நம்மலாம் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், அவர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக யதார்த்தமாக எங்களுக்கு அட்வைஸ் பண்ணார். இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னாரு. அங்கிருந்து ஒரு 25 பேருக்கு தனித்தனியாக பேசி அன்பாக பழகி அங்கேயும் எங்களுக்கு கூட இருந்து ப்ரெஸ் மீட்லாம் கூட இருந்து அவ்வளோ அருமையாக பேசினார். அவர் திடீர்னு அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல மறைஞ்சிட்டேன்னு சொல்லும்போது எங்களால் எல்லாம் தாங்க முடியல. ஏன்னா மிகச்சிறந்த மனிதர், ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல மனிதர், மிகச்சிறந்த தயாரிப்பாளர், அதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். ஒரு மனிதரா ஒரு அற்புதமான மனிதர். அப்படிப்பட்ட மனிதரை எழுந்திருக்கிற என்டையர் ஆர்பி சௌத்ரி சார் குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். மிகப்பெரிய ட்ரிபியூட் இப்போ சார் சொன்னார் 100வது படம் பண்ணணும், ஆர்வி குமார் சொன்னார். நான் சொல்றது மிகப்பெரிய ட்ரிபியூட். அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தொடர்ந்து புதுமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்தணும். ஜிவா சார், நீங்க ஒரு மிகப்பெரிய நடிகர், தமிழ் சினிமா வாண்டட் நடிகர், நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க. ஆனா இந்த நிறுவனம் ஒவ்வொரு வருடமும் ஒரு 3-4 திரைப்படம் எடுக்கணும். மிகச்சிறந்த அதாவது புது புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்தணும். ஆர்பி சௌத்ரி சார் பேர் என்னைக்குமே நிலைச்சு நிற்கணும்னா சிறந்த இயக்குநர்கள், புது இயக்குநர்கள் தொடர்ந்து உங்க பேனர்ல வரணும். ஒரு 3-4 திரைப்படமாவது நீங்க தொடர்ந்து எடுத்துட்டே இருக்கணும். 100வது படம் மட்டும் இல்லை, நீங்க தொடர்ந்து உங்க நிறுவனம் இயங்கிட்டே இருக்கணும். ஏன்னா நாங்க பார்த்துட்டே இருக்கோம், பல நிறுவனங்கள் பல படங்கள் எடுத்துட்டு இன்னைக்கு திடீர்னு படம் எடுக்காம இருக்கிறத பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இது வரக்கூடாது. அவரோட இந்த சகாப்தம் முடியக்கூடாது. இந்த சகாப்தம் தொடர்ந்து இன்னொரு 30-40 வருடங்கள் உங்க தலைமையில நடக்கணும். அதுதான் ஜிதன் ரமேஷ் சார்ட்டும் ஜீவா சார்ட்டும் என்னுடைய கோரிக்கை. நீங்க அடுத்தடுத்து புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்திட்டே இருக்கணும். அதுல ஒரு படத்துல வேணா ஜீவா சார் நடிக்கலாம். ஏன்னா அவரு பெரிய நடிகர், எல்லா புதுமுக நடிகர் இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது அவரால். பட் ஆனா இந்த நிறுவனம் தொடர்ந்து நிறைய படங்களை பண்ணி அவரை காலங்காலமா அவர் பேர் சொல்ற மாதிரி நிலைச்சு நிற்கணும். நன்றி, வணக்கம். வாழ்நாளில் என்னைக்கும் மறக்கக்கூடாத, மறக்க முடியாத மனிதர் ஆர்பி சௌத்ரி சார். ஒரு 10 வருஷமா உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் 5 வருஷம் இயக்குனராக அவருக்கான போராட்டங்கள், முயற்சிகள். இந்த நேரத்தில் திருப்பாச்சிங்கிற முதல் படத்தை கொடுத்து என்னை இயக்குனராக்கி என் வாழ்க்கையில் ஒரு விளக்கத்தின ஒரு ஆர்பி சௌத்ரி சார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் இயக்குனர் சங்கமும் சரி, ஒட்டுமொத்த இயக்குனரும் சரி, என்றைக்குமே அவருக்கு நாங்கள் கண்டுகடன் பட்டிருக்கோம். என்று ஒரு 44 உதவி இயக்குநர்களை இயக்குனராக அறிமுகப்படுத்தி அழகு பார்த்த ஒரு எங்கள் தயாரிப்பாளர். நம்ம தமிழ்க்குள்ள நிறைய அந்த நடிகர் வீட்டுக்கு முன்னாடி, நடிகர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரியிலே ஒரு தயாரிப்பாளர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரும் கூட்டம் எப்பவுமே இருந்துச்சுன்னா அது சூப்பர் குட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான். அத்தனை உதவி இயக்குனர்கள் அவர் பாடப்பட்டாதா
அவர் நம்மளோட கதை கேட்ட மாட்டாரா, இவர் நம்ம கதையை ஓட்டு பண்ணி நம்ம லட்சியத்தை நிறைவேற்ற மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட அத்தனை உதவிக்கு அங்கே வெயிட் பண்ணுவாங்க. அப்படி எங்கள் இயக்குநர்களுக்கு பெரிய இழப்பு, எப்படி தயாரிப்பாளருக்கு உங்களுக்கு பெரிய இழப்போ அதனுடைய ஒட்டுமொத்த இயக்குநர்களுக்கும் பெரிய இழப்பு. என்ன பொறுத்தவரைக்கும் தயாரிப்பாளராக ஒரு படத்துக்கு முதலீடுங்கிறது எல்லாரும் பணம் நினைப்போம். அவருக்கு பணம் இல்லை, அவரோட முதலீடு கதை தான். அவருடைய மிகப்பெரிய பலமே அவருடைய ஸ்டோரி நாலேஜ் தான். அவருக்கு கதாநாயகன் சூப்பர் ஸ்டார் யாருன்னா நல்ல கதை தான். அதனால தான் அவர் 99 விலை வரைக்கும் எடுக்க பிடிச்சிருக்குன்னா கதையை மட்டும் நம்பினார். ஒரு கதைக்கு என்ன பட்ஜெட், இந்த கதையை எந்த பட்ஜெட்டில் பண்ணால் லாபம் கிடைக்கும், அதை கரெக்டாக கணிச்சு படம் பண்ண ப்ரொடியூசர் சௌத்ரி சார். பலரோட லட்சியத்தை நிறைவேற்றினவர். அவருக்கு கிடைச்ச ஒரு லட்சியம் 100வது படம். அது கண்டிப்பாக அவர் இன்னைக்கு உயிரோடு கேட்டாலும் இன்னைக்கு ஜீவா சார் இருக்காரு, ரமேஷ் சார் இருக்காங்க, அவங்க புதலூர்லாம் சேர்ந்து அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்றணும். உங்க கூட அங்கே என்னைக்கு இருப்போம் போன்ற ஜீவா, ரமேஷ்க்கு என்னுடைய அரவணைப்பு. ஆர்பி சௌத்ரி சாரை பற்றி தெரியாதவங்க இங்க யாருமே இல்லை. இருக்கிறதுல ரொம்ப மூத்த தயாரிப்பாளர். ஒரு படம் எப்படி தயாரிக்கப்படணும், ஒரு நிறுவனம் எப்படி நடத்தப்பட வேணும் என்பதற்கு அவர் பாடமா இருந்தவர். 99 படங்கள், 100வது படத்தையும் அப்போ முடிச்சிருக்கலாம். அதற்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. ஆக நம்ம நிறைவா 100 படங்களே என்று வைத்துக் கொண்டாலும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு படம் எப்படி தயாரிக்கப்படுகிறது, எப்படி வெளியாகிறது என்பது நமக்கு தெரியும். பிரசவ வலி அதுபோல்தான் இன்றும் இருக்கிறது. அந்த வலியை நான் உணர்கின்றேன். அப்படி இருக்கின்ற சூழலில் அவர் தன்னந்தனியாக ஒரு குழப்பமும் இல்லாமல் அவர் டென்ஷனாக நான் எப்பவுமே பார்த்ததில்லை. அதே மாதிரி அதிகமா வெற்றியால பாதிக்கப்பட்டு உலகாங்கிதாடிச்சதும் கிடையாது. எப்பவுமே புத்தர மாதிரி ஒரே ஒரு முகம். அந்த நிலையில் அவர் அந்த 99 படங்களை எந்த ஒரு அவரை பத்தி ஏதாவது ஒரு பைனான்சியலாவோ இல்லை அஸ் அ பர்சனாவோ ஏதாவது ஒரு தவறு இல்லாமல் மிக நிறைவான வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்காரு. அவர் நம்ம மரமா சொல்லுவோம், அவருடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியாதுன்னு நம்ம வழக்கமா சொல்லுவோம். ஆனால் உண்மையாகவே அவருடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. தம்பி பேரரசு சொன்ன மாதிரி அவருக்கு நாம கொடுக்கிற மரியாதை முதல்ல அவர் எப்படி அவருடைய நிறுவனத்தை நடத்தினாரோ, எவர் எப்படி ஒரு தயாரிப்பை தயாரிச்சாரோ அதுல இருந்து சில பாடங்களை நாம எடுத்துக்கிட்டு கடைபிடிக்கிறது தான் நாம அவருக்கு செய்யற மரியாதையா இருக்கும். தம்பி பேரரசு சொன்ன மாதிரி எல்லாருமா சேர்ந்து அவருடைய கனவான அந்த 100வது நிறைவை நாம் தான் அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுப்போம். அது என்னுடைய ஆதரவும் பங்களிப்பும் இருக்கும் என்று நம்புகின்றேன். அவரை இழந்து வாடுகின்ற குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்கள். 99 படம் எடுத்திருக்காரு சார். அதே மாதிரி 50 வருஷமா ப்ரொடக்ஷன் பண்றாரு தியாகம்னா. எப்பவுமே அவர் அண்டர் ப்ரொடக்ஷன்ல ஒரு 5 படம் வச்சிருக்கிற தானு சார். இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும். எப்படி இவங்க படம் பண்றாங்கன்னுட்டு. நான் எது ஆரம்பிச்சாலும் நான் தானு தியாகு சார் கிட்ட போயிட்டு நான் அவர்கிட்ட அட்வைஸ் கேட்பேன். ஆனா சௌத்ரி சார் கிட்ட எனக்கு பழகிறதுக்கு எனக்கு அவகாசம் கிடைக்கல. இருந்தாலும் நான் இந்த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ல இந்த பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஒரு 2 மாசமா பழகி இருக்கேன். அவரோட சக்சஸுக்கு காரணம் ஒரு சின்ன உதாரணம். அது அவர் கதை கேட்கும் போது அவர் எப்படி கேட்பாருன்றதுக்காக நான் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது கதை சொல்லும் போது ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீட்டு வாசல்ல ஒரு 100-200 பேர் வேலைக்காரங்க,
கேட்டு திறந்தா ஒரு உள்ள வந்துட்டு ஒரு கப்பல் போல ஒரு காரு ஒரு பென்ஸ்ல வந்துட்டு வந்து இறங்குறாங்க ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது நடுவில் கட் பண்ணுவாரோ. அதாவது வந்து வீடு எவ்வளவு பெருசு, வீட்டு வாசல்ல எத்தனை பேர் இருக்கணும், அதே மாதிரி எந்த வண்டியில வந்து ஹீரோ இறங்கணுன்றது நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ கண்டென்ட் மட்டும் சொல்லு, கதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு வர. அதாவது அந்த சக்சஸுக்கு காரணம் கதை சொல்லும் போது காஸ்ட் கட் பண்றது, இதுதான் அவங்களோட சக்சஸ். ஸோ எல்லாருமே அவரை ஃபாலோ பண்ணா எல்லா ப்ரொடியூசர்ஸும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் வந்துட்டு லாஸ்ட் மந்த் வந்து அக்காட் ஹோட்டல்ல ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் நீங்க இப்படி கதை கேட்பீங்களாமே உண்மையானா, ரொம்ப சிரிச்சார் அவரு. சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அந்த சிரிப்பு இன்னும் கூட என்னால மறக்க முடியல. வி மிஸ் யூ சார். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு அந்த இறைவனை நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நான் சினிமா வந்து படம் பண்ணும்போது முதல்ல அட்வைஸ் கேட்கணும்னா சௌத்ரி சார், டானு சார், டானன் 2 பேரும் தான் கேட்பேன். நான் முதல்ல ஒரு படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜீவா வச்சு தான் பண்ணேன். 2 முனைன்னு ஒரு படம். முதல்ல நான் சினிமாவுக்கு வந்து அவர்கிட்ட தான் அட்வான்ஸே கொடுத்தேன். சௌத்ரி சார்கிட்ட கொடுத்த உடனே ஒரு சம்பளம் பேசி படம் ஷூட்டிங்லாம் போகலான்னு எதுக்கு சொல்றேன்னா, அவர் சௌத்ரி சார் குணத்தை பத்தி சொல்றேன். சம்பளம் எல்லாம் பேசி போகும்போது ஒரு படம் ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அவருக்கு. ஒரு ஜீவா சாருக்கு தெரியாது, சின்னசாமி இருக்காப்ல அவருக்கு தான் தெரியும். படம் ஹிட் ஆன உடனே கூன்ற படம் ஹிட் ஆன உடனே அவரு சின்னசாமி தான் என்கிட்ட பேசுறாரு. பேசி இல்லைங்க கொஞ்சம் சம்பளம்லாம் பேசலாம்னா உடனே சௌத்ரி சார் அவரே கூப்பிட்டு இதை தெரிஞ்சு அவ்வளோ அட்வைஸ் பண்ணாரு. தமிழ்குமரன் எப்போதுமே நான் தயாரிப்பாளர் தான், அவங்க ஆர்வத்தில் கேட்பாங்க, இதுதான். அதே மாதிரி அந்த படத்தை சுவிட்சர்லாந்து எடுக்குன்னு சொல்றேன். எனக்கு அவ கூப்பிட்டு வச்சு அவ்வளோ அட்வைஸ் பண்ணாரு. இப்படி ஒரு மனிதரை நீங்க பார்க்கவே முடியாது. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்ப என்னன்னா அப்படி இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு போறாரு. டெய்லி மத்தியானம் போன் பண்ண டிசிப்ளின்னா காலையில வாக்கிங், மதியானம் அந்த லஞ்ச் டைம், அந்த டைம் ஈவினிங் வாக்கிங். இப்படி ஒரு மனிதர் கிடைப்பாருன்னு தெரியல. கண்டிப்பா அவரு 100 படம் முடிக்க முடியுன்றாங்க. கண்டிப்பா இந்த சூப்பர் குட் பிலிம்ன்றது ஜீவாவுடைய பசங்க பேரங்கள்லாம் ஒரு 1000 படமா பண்ணு ஒரு வேண்டுகோளை வச்சு கண்டிப்பா அந்த மனிதனுடைய ஆத்மா சாந்தி அடையும் சொல்லி தயாரிப்பான சொல்ற அந்த இரங்கலை தெரிவிச்சு நன்றி வணக்கம்.